ஹாய், நான் வைஷ்ணவி. நீங்கள் பார்க்குறது வைஷு கோபி vlogs. நாளைக்கு சின்னதாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே வித் ஓணம் செலிப்ரேஷன் வேறு. ஸோ நாளைக்கு நாங்கள் ஃபேமிலியோட ட்ரிப் போக போகிறோம். அதுக்கு நான் வந்து என் குழந்தைக்கு என்னெல்லாம் திங்ஸ் பேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். பாப்பாவுக்கு உண்டான திங்ஸும் நான் என்ன பேக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். எப்பயும் டூர் போகிறப்போ என் பாப்பாவுக்கு இந்த 2 பேக் தான் மேண்டட்டரியாக யூஸ் பண்ணுவேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த 2 பேக்குமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். அண்ட் ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்களும் வேணும்னா வாங்கிக்கலாம் இந்த லிங்க் யூஸ் பண்ணி. ஸோ இந்த பேக்கில் வந்து ஃபுல்லாக அவளோட ட்ரெஸ்ஸஸ், பேண்ட்டு, ஷர்ட்ஸ் மட்டும் தான் அதில் வைப்பேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகிற இடத்துல சப்போஸ் ரெயின் இல்லாட்டி ரொம்ப அவ்வளோ குளிர் அடிச்சதுன்னா பேண்ட்ஸ் அண்ட் ஸ்வெட்டர்ஸ் வேணும். ஸோ ஒரு 3 ஸ்வெட்டர்ஸ் அண்ட் 3 பேண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது உள்ளே வச்சிடுறேன். இந்த பேக் வந்து நான் அமேசானில் 1000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் ப்ளூ கலர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி ஓகே பிங்க்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் ஷேடில் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாப்பாவோட மேக்ஸிமம் 3 to 4 டேஸ்க்கு நீங்கள் துணியெல்லாம் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இப்போ இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக நான் அவளோட வின்டர் கலெக்ஷன்ஸ் அப்புறம் டெய்லி வியர்ஸ் மட்டும் தான் இதில் வைப்பேன். ஸோ இது வந்து அவள் டெய்லி போடுறதுக்கான ட்ரெஸ்ஸஸ். ஏன்னா அவள் 1 hour ஒன்ஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பா. ஏதாவது அவள் ட்ரெஸ்ஸில் வந்து ஆக்கிடுவா. அதனால நான் நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சுக்குவேன். இந்த பேக் வந்து லைட் வெயிட் தான் கொஞ்சம். ஸோ ரொம்ப வெயிட் வந்து தாங்காது. மினிமலாக எடுத்துக்கோங்க ட்ரெஸ்ஸஸ். இது எல்லாமே அவளோட டெய்லி அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம். கொஞ்சம் நம்ம லாங்காக ட்ராவல் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும். சப்போஸ் ரொம்ப வெயில் அடித்தா காத்தோட்டமாக இருக்கணும்ல, அதுக்காக நம்ம ஸ்லீவ்லெஸ் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டன் ஃப்ராக்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய எடுத்து வச்சுக்குவேன். எப்போ அவங்க எந்த மூடில் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸஸுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே அவளோட நைட் ஷூட் கலெக்ஷன்ஸ். இது வந்து பியோர் காட்டன். ஸோ பேண்ட் அண்ட் டிஷர்ட்ஸ் தனியாக வச்சுருக்கேன். நைட்டில் ஈஸியாக எடுத்து அவளுக்கு டக்குன்னு போடுற மாதிரி தனியாக வந்து ஃபஸ்ட் முன்னாடியே வச்சுருக்கேன். அண்ட் இவ்வளோதான் வந்து ஃப்ரீயாக நம்ம வைக்க முடியும். ரொம்ப அடைச்சி வச்சாலுமே வந்து ஜிப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் மினிமலாக வச்சுட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கில் வந்து நிறையா பாக்கெட்ஸ் மாதிரி நிறையா இருக்குது. இங்கே முன்னாடி 2 ஜிப்ஸ் மாதிரி இருக்குல்ல, இங்கே வந்து நான் அவளோட கர்ச்சீஃப்ஸில் வச்சுக்குவேன். அவள் சாப்பிடும்போது டக்கு நம்ம எடுத்து நம்ம வாஷ்லாம் பண்ணணுன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்காக நான் முன்னாடி வச்சுருக்கேன். ஸோ இந்த கிளாத்ஸ் எல்லாம் நான் இங்கே இந்த ஜிப்பில் வச்சுருக்கேன். அண்ட் சாக்ஸ் வந்து இந்த ஜிப்பில் வைக்கிறேன். இங்கே சைடில் 2 ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுக்கலாம். பாப்பாவோட வாட்டர் பாட்டில்ஸ் வச்சு பால் குட்டிலாம் இந்த 2 சைட்லையும் வச்சுக்கலாம். அண்ட் பேக்கோட ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜிப் இருக்குது. இந்த ஜிப்பில் அவளுக்கு ஏதாவது நம்மளுக்கு பாப்பாவுக்கு மெயினான ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல அவளோட ஸ்கார்ஃப் வைக்கிறேன். ஸோ இதில் வந்து அவளோட வெஸ்டர்ன் வியர்ஸ் அப்புறம் வந்து வின்டர் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இந்த பேக்கில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து டயப்பர் பேக். இது நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2.5 years கிட்ட ஆயிடுச்சு. இந்த பேக் பார்த்தீங்கன்னா 1500 ப்ரைஸ் வருது. அண்ட் இந்த பேக்கோட லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறையா ரேக்ஸ் இருக்குது. இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம டயப்பர் வச்சுக்கலாம். அண்ட் இங்கேயும் குட்டி குட்டி ரேக்ஸ் எல்லாம் இருக்கு நிறையா. ஸோ இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வந்து டயப்பர் வச்சுக்கிறேன். டயப்பர் நாங்கள் அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா பேபிஸ்க்கு ரேஷஸ் நிறையா வந்துடும்ல. ஸோ நாங்கள் ரொம்ப
வேணுங்கிறப்போ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் அளவாக ஒரு 10 டைப்பர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மிச்சப்படி எல்லாமே அவளோட இன்னர்ஸ் வந்து தனியாக நிறைய எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது பாருங்கள், இந்த ரேக்கில் நிறையா நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த சைடு ஏரியாவில். இதில் ஃபுல்லாமே அவளோட இன்னர்ஸ் தான் நான் வைக்க போகிறேன். ஆதி பவனில் வாங்கினோம். பேபிஸ்க்கு ரொம்பவே வந்து சாஃப்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ஆதி பவனில் போனீங்கன்னா கண்டிப்பாக பேபிஸ்க்கான ஒரு டவல்ஸ் செக்ஷன் தனியாக வச்சுருப்பாங்க, அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து யூரின் மேட்ஸ். மெயினாக வந்து அங்கே கொண்டு போகிறதுக்குன்னா, இப்போ நம்ம ஹோட்டல்ஸில் இல்லை ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணோன்னா பெட்டெல்லாம் ஈரமாகாமல் இருக்கிறது, நம்ம தெரியாமல் பார்ப்பாங்கலாம் வந்து யூரின் வந்து பெட்டில் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி யூரின் மேட்ஸ் கொண்டு போயிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும். அதனால நான் யூரின் மேட்ஸ் வச்சுருக்கேன். நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது பாப்பாவுக்கு எப்படி டைப்பர் போட மாட்டோம், மோஸ்ட்டாக இன்னர் போட்டு விட்ருவோம். ஸோ டைப்பர் அவாய்ட் பண்ணுறதுனால நாங்கள் வந்து சேஃப்டிக்காக இந்த யூரின் மேட்ஸ் எப்படி காரில் இருக்கும், அதனால் நிறையாவே நட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேபி விக்ஸு, அதுவும் நான் இந்த பேக்லேயே வச்சுக்கிறேன். சைட் ஜிப்ஸ் நிறையா இருக்குது, நான் அதில் வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அவளோட ஹேர் பேண்ட், இதுவும் நான் இந்த பேக்லேயே வச்சுக்கிறேன். அண்ட் இது வந்து பாப்பாவோட மாய்ஸ்சரைசர், இன்னர் டைப்பர் அப்புறம் மெடிக்கல் ஐட்டம்ஸ்லாம் நான் பாப்பாவோட இந்த பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் சேஃப்டியாக லாக் பண்ணிக்கணும்னா இங்கே ஒரு லாக் இருக்குது, அந்த லாக் நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே வந்து 2 ஜிப்ஸ், இங்கே 2 ஓப்பன் பாக்கெட்ஸ் மாதிரி இருக்குது, நீங்கள் அங்கே வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரேக் இருக்குது, இங்கேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்க திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ பாப்பாவோட பேக் இந்த 2 பேக் தான். அவளோட கிளாத்ஸ் எல்லாம் இங்கே, அண்ட் இது வந்து அவளோட இன்னர்ஸ் மட்டும் வச்சுருக்கோம். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கிளாத்ஸ் இல்லாமல் நான் வேறு என்னென்ன நெசசரியான ஐட்டம்ஸில் கொண்டு போவேன்னு காட்டுறேன். முக்கியமாக ட்ராவல் பண்ணும்போது நம்ம பெரியவங்களுக்கு வந்து இங்கே வேணால் சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெளியே வாங்கி தர முடியாதுல்ல, ஸோ நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஸோ அதுக்காக நான் வீட்லேருந்தே சில ஐட்டம்ஸில் கொண்டு போவேன், நான் என்னென்னு காட்டுறேன். இது வந்து ஜூஸர், இது நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். ரேட் பார்த்தீங்கன்னா 2500. இது கூட நமக்கு 3 ஜார்ஸ் வரும். இது ஸ்மால், இது மீடியம் சைஸில் வரும், அப்புறம் ஜூஸர் வரும். ரொம்பவே வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஜூஸர்னு சொல்லலாம். நம்ம பாப்பாவுக்கு ஜூஸ் வந்து வெளியே வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ் கையிலே கொண்டு போயிட்டு இந்த ஜூஸரில் போட்டு ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்கலாம்ல. ஸோ அதனால நான் இந்த ஜூஸர் வாங்கிட்டேன். இந்த லிங்க்ஸ் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அகாரோ பிராண்டோட கெட்டில், இதுவும் நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வாங்குறப்போ இதோட ப்ரைஸ் வந்து 2000 rupees. இது நான் ஏன் கொண்டு போவேன்னா, பாப்பாவுக்கு வந்து நம்ம பால் புட்டிலாம் சூடு பண்ணி கொடுப்போம் டெய்லியும். ஸோ அதுக்காக நான் வந்து தண்ணிலாம் சூடு பண்ணுறதுக்கு, பால் புட்டி கழுவுறதுக்கெல்லாம் வந்து இந்த கெட்டில் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உப்புமா, சேமியா கூட நம்ம செய்யலாம். ஆனால் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது தண்ணி சூடு பண்ணுறதுக்கு மட்டும் இந்த கெட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் இந்த போர்ட்டபிள் மினி ஃபேன், இதுவும் நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350. அண்ட் அவளுக்கு குக் பண்ணுறதுக்காக சில ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், என்னென்னு காட்டுறேன். கத்தி, ஆனியன், அப்புறம் தக்காளி, கார்லிக் எல்லாம் நம்ம பீல் பண்ணுறதுக்காக இந்த நைஃப் எடுத்திருக்கேன். அண்ட் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா மேங்கோ, ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நம்ம ஸ்க்ராப் பண்ணுறதுக்காக நான் கத்தி வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து ஸ்ட்ரெயினர், பாப்பா பால் குடிக்கிறதுக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்குள்ள ஸ்ட்ரெயினர் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த கப்பை வந்து பாப்பா சாப்பிட்றதுக்காக, ஃபுட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்காக இந்த கப் எடுத்திருக்கேன். அண்ட் இது சூடு வந்து இந்த கப்பு தாங்கிறதுக்காக இங்கே ஒரு பிளேட் எதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பாப்பாவோட சுகர், நாங்கள் அவளுக்கு பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பனங்கல்கண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவளுக்கு தனியாக எப்பயுமே வாங்கி நாங்கள் அரைச்சி வச்சுக்குவோம். ஸோ அந்த சுகர் இது. நெக்ஸ்ட் இந்த 2 டம்ளர், பாப்பாவோட பால் வந்து நல்லா ஆற்றி கொடுக்கறதுக்காக டம்ளர் சேர்த்துருக்கேன்.
அண்ட் இந்த கப்பில் வந்து அவுல் எடுத்திருக்கேன். அவளுக்கு சப்போஸ் டக்குன்னு பசிச்சா சுடுதண்ணி காய்ச்சி இதில் அவுல் போட்டு நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம் இன்ஸ்டண்ட்டாக. அதுக்காக அவுல் வந்து எடுத்து வச்சுருக்கு ரெடிமேடாக. அண்ட் இந்த கப்பில் வந்து கடுகு. எண்ணெய் வந்து நாங்கள் போகிறப்ப வாங்கிக்குவோம், வீட்டிலேருந்து கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் போகிறப்போ கோகோனட் ஆயில் வாங்கிக்குவேன். அண்ட் தாளிக்கக்காக கடுகு எடுத்திருக்கேன். சம்பா ரவை இது உப்புமா செய்யறதுக்காக ரவை எடுத்திருக்கேன். சப்போஸ் ஒன் டே நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, பக்கத்தில் கடைகள்லாம் இல்லாட்டி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம ஐட்டம்ஸ்லாம் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாப்பாவுக்கு. நம்ம என்ன ஆனாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம பாப்பாஸ்க்கு டெய்லி கடையில் வாங்கி தர முடியாதுல்ல. இது வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். சும்மா கஞ்சி மாதிரி வைக்கலாம், இல்லாட்டி தாளிச்சு கொடுத்துக்கலாம் பாப்பாக்கு. அதனால ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன். ஒரு கரண்டி சும்மா நம்ம தாளிக்கிறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கரண்டி எடுத்திருக்கேன். அண்ட் சால்ட். நாங்கள் காரில் போகும்போது எப்பயும் இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். என்னதான் கெட்டில் அண்ட் மிக்ஸி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இப்போ ரைஸ் குக் பண்ணணும், இல்லாட்டி உப்புமா சேமியாலாம் நம்ம டக்குன்னு பண்ணி கொடுக்கணும்னா கடைக்கடையாக நம்ம போய் தேடிட்டு இருக்க முடியாதுல்ல. நம்ம ஸ்டே பண்ணி இருக்கிற ஹோட்டல்லே நம்ம குக் பண்ணி கொடுக்கறதுனால நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹோம் ஸ்டே இல்லாட்டி ரெசார்ட், இண்டிவிஜுவல் வில்லாஸ் எல்லாம் ஸ்டே பண்ணுற பழக்கம் இருக்குது. பாப்பாவை நம்ம கூப்பிட்டு போகிறதுனால நமக்கு இண்டிவிஜுவலாக நமக்கு ஹோம் ஸ்டே கிடச்சினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிட்டேன். இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். உஷா பிராண்ட்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இது கூட நம்ம 1 லிட்டர் குக்கர் வாங்கி வச்சுட்டோம்னா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் 1 லிட்டர் குக்கர். அண்ட் ஈஸி யூஸபுளாக இருக்கும். ஸோ இண்டக்ஷன் குக்கருக்கு தகுந்த மாதிரி குக்கர் வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பாப்பாவுக்கு சீக்கிரமாக வந்து சமைச்சு கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் என்னோட பாப்பாவுக்கு நான் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது போக நான் ஃப்ரூட்ஸும் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து என்னோட பேக். நான் மற்ற லக்கேஜெலாம் பின்னாடி வச்சுக்குவேன். இந்த பேக்கும் என் பாப்பா பேக் மட்டும் முன்னாடி சீட்லேயே வச்சுக்குவேன். ஏன்னா இதில் வந்து எல்லா இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் எல்லாமே இந்த பேக்கில் வச்சுருப்பேன். இது வந்து ஸ்கார்ஃப். பாப்பாவுக்கு ஏசி ஒத்துக்காத போது டக்குன்னு மேலே போத்திக்கிறதுக்காக நான் வந்து ஸ்கார்ஃப் ஷால் குட்டி ஷால் மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் இதோட மேக்கப் பவுச். அண்ட் இது என்னோட மேக்கப் பவுச்சு. இதுவும் இந்த பேக்கில் வச்சுருப்பேன். அண்ட் இதில் வந்து பாப்பாவோட இன்னர் 2 அப்புறம் டைப்பர்லாம் இந்த பேக்கில் வச்சுருப்பேன். இந்த மாதிரி உங்கள் பேபிஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக கொண்டு போனீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தனாலும் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைஷு கோபி வ்ளாக்ஸ்.